அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி மே 1 முதல் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. வளைகுடா நாடுகளில் போர் தாக்குதல்கள் நின்று விட்டாலும் கூட இன்னும் அங்கு போர் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. இதனால் உலகெங்கும் குறிப்பாக தெற்கு ஆசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் சப்ளையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சமாளிக்க முடியாத அளவுக்கு நிலைமை கையை மீறி செல்லவில்லை என்றாலும் கணிசமான பாதிப்பு இருக்கவே செய்கிறது. இதற்கிடையே வரும் மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு விநியோக முறையில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வர இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. முறையற்ற பயன்பாடு மற்றும் கருப்பு சந்தையில் சிலிண்டர்களை விற்கப்படுவதை தடுக்க இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த நாளிலிருந்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய 21 நாட்கள் இடைவெளி இருந்தால் போதும் என்ற நிலை இருந்தது. ஆனால் மே 1 முதல் இது மாற்றப்படுகிறது. நகர்ப்புறங்களில் 21 நாட்களுக்கு பதிலாக 25 நாட்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே போல கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கால இடைவெளிக்கு முன்பாக நீங்கள் சிலிண்டர் புக் செய்ய முயன்றால் சிஸ்டம் தானாகவே அதை தடுத்துவிடும். அதாவது இந்த இடைவெளிக்கு முன்பு உங்களால் சிலிண்டரை புக் செய்யவே முடியாது. இனி DAC எனப்படும் டெலிவரி ஆதென்டிகேஷன் கோட் கட்டாயமாக்கப்படுகிறது. சிலிண்டர் டெலிவரிக்கு வரும்போது வெறும் ப்ளூ புக் அல்லது ரசீதை காட்டினால் மட்டும் போதாது. சிலிண்டர் முன்பதிவு செய்தவுடன் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். சிலிண்டரை டெலிவரி செய்யும் நபரிடம் அந்த OTP நம்பரை சொன்னால் மட்டுமே சிலிண்டரை டெலிவரி செய்வார்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்குபவர்கள் அனைவரும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை முடித்திருப்பது கட்டாயம். இதுவரை KYC செய்யாதவர்கள் உடனடியாக அதனை முடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது கள்ள சந்தையில் கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை தடுக்கவும், மானிய விலை சிலிண்டர்களை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கைகள் அவசியமானவையாக உள்ளது. நீங்கள் உங்கள் மொபைல் எண்ணை கேஸ் ஏஜென்சியுடன் சரியாக இணைத்துள்ளீர்களா என்பதை இப்போதே உறுதி செய்து கொள்ளுங்கள். கேஸ் தீர்ந்த பிறகு அலைய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.